இந்த ஃபுட் எப்ப கொடுத்தாலும் சாப்பிடுவாங்கன்னா ஐயோ பிரியாணி பேரை வச்சாலே சாப்பிடுவாங்க. எழுதுனாலே சாப்பிட்றாங்க. அவ்வளவுதான். அவருக்கு வந்து தக்காளி சாதம் பிடிக்கும். ஆமாமா. கரெக்டா? ஆமா. உங்க பார்ட்னருக்கு எது ரொம்ப பிடிக்கும்? டீயா காஃபியா? அவங்க டீ பிடிக்கும் மேம். டீ பிடிக்கும். அவர் எதுவுமே குடிக்க மாட்டாரு மேம். டீ காஃபி எதுவும் கிடையாது. உங்க பார்ட்னர் ரொம்ப பயப்படுற ஒரு விஷயம், சின்ன விஷயமா கூட இருக்கலாம், இந்த கற்பம்பூச்சிக்கு பயப்ப அந்த மாதிரி சில்லி விஷயங்கள கூட. ஆமா, அவங்க எல்லாத்துக்குமே பயப்படுவாங்க மேம். எதுக்கெல்லாம் பயப்படுவாங்க? இப்போ நம்ம நைட்ல வீட்டுல மேல இப்ப நம்ம வெளில இருந்து வருவோம் மேம், வெளில போயிட்டு வருவோம், ஒரு 10 மணி ஆகும். மேல போய் டோர் போட்டு வெளில சுவிட்ச் இருக்கும். வா, பயமா இருக்கும். இருட்டுல ஏதாவது இருக்கும். இருங்க மேல ஓகேவா? ஏமா மேல கிடையாது, ஃபர்ஸ்ட் மேம் வீடு ஒண்ணா மேம், ரெகுலரா நீ வாழ்ந்துட்டு இருக்க. மேல போயிட்டு ஏதாவது பேக் வச்சுட்டு நீ உள்ள போற. எனக்கு அந்த டைம்ல எங்கயாவது பாக்கும்போது யாரும் நிக்கிற மாதிரி இருக்கும். நீ ஃபர்ஸ்ட் போயா ஒரு லைட் போடா, நீ யாரோ அங்க நிக்கிற மாதிரியே இருக்கு. அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் அது பயம். அந்த மாதிரி அவர் என்ன விஷயத்துக்குலாம் பயப்படுவாரு? சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், எதுக்கெல்லாம் பயப்படுவாரு? பயந்ததே இல்லையே. அது இருந்தா தானே நான் ஏதாவது சொல்றது. பயப்பட மாட்டாரு. உங்க பார்ட்னரோட ஃபேவரட் ஹீரோயின் யாரு? ஹீரோயின், ஹீரோ. நீங்க வந்து ஹீரோ சொல்லுங்க, ஹீரோயின் சொல்லுங்க, நீங்க ஹீரோ சொல்லுங்க. அவங்களுடைய அவருக்கு வந்து த்ரிஷா பிடிக்கும். ஹீரோல வந்து சூப்பர் ஸ்டார் ஜோதிகா பிடிக்கும் மேம். அதுக்கப்புறம் விஜய் பிடிக்கும் மேம். சரி, உங்களுக்கு யாரு பிடிக்கும் சொல்லுங்க நீங்களே. டியூட் படம் ஹீரோ பிரதீப் பிரதீப் ரங்கநாதன். ரங்கநாதன். அவரை பிடிக்கும். ஹீரோயின்ல? ஹீரோயின்ல பார்வதி. சரி, உங்க லிஸ்ட்லயே இல்ல சார், அப்படி ஒரு பேரே உங்களுக்கு தெரியல தானே? தெரியவே இல்ல மேம். நான் சொன்னதானே தெரியும். இவங்களை பிடிக்கும். நான் அப்படி சொன்னதே கிடையாது. நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன். தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதெல்லாம். ஓகே, பார்வதி, பார்வதி, பிரதீப் ரங்கநாதன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூல கிட்ட கரெக்ட்டா சொல்லணும். கரெக்ட்டா சொல்லிறேன். டன், சூப்பர். உங்க பார்ட்னர் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப என்ன கலர் Dress போட்டுருந்தாங்க? ஐயோ, இது சுத்தமா தெரியாது. பிரவுன் கலர் மேம். பிரவுன் கலரா? என்கிட்ட பிரவுன் கலர் ட்ரெஸ்ஸே கிடையாது. நீங்க ஒரு 15 வருஷம் முன்னாடிங்க. என்னங்க நான் பிரவுன் கலர் ட்ரெஸ்ஸே வாங்க மாட்டேங்க. கவி என்ன இப்படி சொல்லிட்ட? சரி, ட்ரெஸ் என்ன ட்ரெஸ்? டாப் தான், வேற என்ன? பேண்ட் ஷார்ட்லாம் இல்லையா அதுக்கு? அது சொல்லுங்க. அந்த எல்லா கலரும் சொல்ல முடியாதுல, என் கண்ணுல வந்து நிக்குதுங்க அது. ஐயோ, பிரவுன் கலர். அப்போ அந்த நிகழ்வுகள் சொல்றேன். எப்படி இருந்தாங்க சொல்லுங்க? அந்த ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப எப்படி? ரொம்ப பேபி ஃபேஸ் மேம் உங்களுக்கு. குழந்தை ஏங்க பேபி ஃபேஸ்ல ப்ரௌனு, கீழே ஒரு ஷாலு, அவங்க ஸ்லிப்பர் கூட பக்கத்துல விடும்போது அந்த நோட்லாம் பண்ணுவோம் நான். இப்போ அது இன்னும் மட்டும் அது மட்டும் டீடைலா சொல்ல தெரியல. வரைஞ்சு காமிச்சிருப்பாரு இப்படி இருக்கும் அப்படின்னு. அதனால பேசிக்கா ஐடியா வந்ததானே சொன்னேன் மேம். பாருங்க இவ்வளவு நான் ஃபர்ஸ்ட் சூப்பரா டைம் பாக்கும்போது கர்ஷிஃப் கட்டுவாரு, கிளாஸ் போட்டுருந்தாரு, கேப் போட்டுருந்தாரு, ஒயிட் கலர் கேப். உங்க பார்ட்னருக்கு சடனா இப்போ சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுத்தா சர்ப்ரைஸ் ஆவாங்க டக்குன்னு? சர்ப்ரைஸே ஆக மாட்டாருங்க மேம். டக்குன்னு ஏதாவது வா உனக்கு ட்ரெஸ் எடுத்து தரேன், பெருசால வேணாம் மேம், சிம்பிளா ட்ரெஸ் எடுத்து தரேன், ஒரு முடம் பூ வாங்கி தரேன், அவ்வளவுதான் மேம், முடிஞ்சிச்சு மேம். அதுக்கே பல கோடிக்கு சமம் மேம் என்ன பொறுத்த வரையும். அவருக்கு அந்த மாதிரி அவர் சர்ப்ரைஸே ஆக மாட்டாரு. சண்டை வரும்போது ஃபர்ஸ்ட் யாரு சாரி கேப்பா? 2 பேர்ல அவர் சாரியே கேட்க மாட்டாரு எப்பவுமே. அவர் தப்பு இல்ல பண்ணாலும் மேம், நான் சாரி கடந்து போயிடுவேன் மேம். ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல இருந்தா பிரச்சனை. இதுல கடந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சாரி கேட்க சொன்னா கடந்து என்ன சம்பந்தம்? அப்பதான் இன்னும் கோவம் வரும் எனக்கு. நம்ம ஏதாவது பெருசாயிட போகுது. நான் வந்து யோசிச்சிருவேன், எப்படின்னு சாரி கேட்க நானே கேட்டுருவேன். போறேன். வந்து கேட்கவும் பேசவும் மாட்டேன். சண்டை வந்தா பொதுவா வந்து நம்ம இப்ப சண்டை போறோம்னா எல்லார் வீட்லயும் என்ன நடக்கும்? ஹஸ்பண்ட் தான் வந்து பேசுவாங்க. இங்க அப்படிலாம் கிடையாது. அப்படியே உள்டா பாருங்க, பேசவே மாட்டாரு. சண்டையே அதுதான் எனக்கு. நீ சண்டை கூட போட்டு பேசிடு, திட்டிடு, அடிச்சிரு, ஆனா பேசாம இருக்காதுன்னு நான் சொல்லுவேன். அவர் பேசாம தான் இருப்பாரு. எங்க அப்படி பண்றீங்க? மேம் எமோஷனலி ஏதாவது வாக்குவாதத்துல போய் வேற எங்கேயாவது முடிஞ்சிட போது நான் கடந்து போயிடுவேன் மேம்.